ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ் யுவர்ஸ் ரேண்டம் ஜெய் ஸ்ரீராமில் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் தொக்கு பிரியாணி அப்படின்ற ஒரு கடை வந்து ஓஎம்ஆரில் இருக்குது. ஸோ எஸ் கேஜிஎஃப் அண்ணெல்லாம் இருப்பார் போல், ராக்கி பாய் அண்ணன் இருப்பார் போல். ஸோ நம்ம அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு ஒரு ரிவ்யூ. நீங்கள் தவசக்குட்டி பிரியாணி வீடியோ பார்த்துருப்பீங்க முன்னாடி. ஸோ அதே மாதிரி இது ஒரு பிரியாணி ரிவ்யூ வீடியோ. ஸோ எஸ் போகலாமா? மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டோக்கன் சிஸ்டம் தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் முன்னாடி டோக்கன் வாங்கிட்டு தான் அப்புறம் நாங்கள் போய் கொடுக்கணும். பாருங்கள், பிளேட்டெல்லாம் ரெடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் தானா மக்களே, நம்மளே தான் வந்து எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இது லைட்டாக ஒரு ரைஸ் மேலே நல்லா தொக்கு, அப்படியே ஒரு சாசியான தொக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக பைட்டு எடுத்து வைக்கும்போது. அண்ட் அதை தவிர்த்து நம்ம வந்து ஹைதராபாத் சிக்கன் வாங்கலாம். நம்ம பசங்க வந்து சும்மா இல்லை, சூறையாடிட்டு போயிட்டானுங்க. அதில் இருக்க பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி மசாலாலே ஊற வச்ச மாதிரி இருக்குது. அதுவுமே லைட்டாக தொக்காக தான் இருக்குது, நல்லா இருக்கு. நீங்கள் வந்து நார்மல் பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாகவே இந்த பிரியாணி வந்து ட்ரை பண்ணலாம். எப்படி உனக்கு? கேஜிஎஃப் தொக்கு பிரியாணி கடையில் வந்துருந்தோம் இல்லையா? ஸோ அங்கே சில கஸ்டமர்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுருந்தாங்க. ஸோ நம்ம கபால்னு போய் ரிவ்யூ கேட்க போகிறோம். எப்படி சாப்பாடுலாம் எப்படி இருந்தது, நீ வாங்க போய் கேட்கலாம். சொல்லுங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. என்ன மற்ற பிரியாணியை விட அந்த பிரியாணி என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கு? நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன், நல்லா இருக்கு. டோட்டலாகவே டிஃப்ரெண்ட். சரி, நீங்கள் சொல்லுங்கள். என்ன பாருங்கள், எல்லாருக்கும் ஒன்றா தான் வந்தது. நான் சாப்பிட்டே முடிக்க போகிறேன். அது இல்லாமல் அவங்க பிளேட்லேருந்து எடுத்து சாப்பிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, இந்த தொக்கு பிரியாணி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். உண்மையிலே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. நான் சும்மா இதுக்குன்னு இல்லை, உண்மையிலே இப்போ நல்லா இருக்கேன். நல்லா இவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்டு இருக்கேன். என்னால் கொஞ்சம் இருங்க சாப்பிட்டுட்டு. சூப்பர் சூப்பர். பிரியாணி கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஒன்று மாதிரி வர்ணிக்கிற மாதிரி சொல்லலாம். தொக்கு பிரியாணி மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். காம்ப்ளிமெண்ட்ரியாக தொக்கில் உங்களுக்கு 65 பீஸ் லெக் பீஸ் கொடுத்துட்றாங்க. வந்து மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். லொக்கேஷன் வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஆப்போசிட்டில் இருக்க ரோட்டில் இருக்குது. மஸ்ட் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஹைதராபாத்தி ஸ்டைலில் உங்களுக்கு தொக்கு பிரியாணி தராங்க. மற்ற சைடில் இது ஹைதராபாத்தி ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெளியிலே தொக்கு பிரியாணி கிடையாது, பட் ஆனால் இங்கே ஹைதராபாத் ஸ்டைலில் கொடுத்து இன்னும் நல்லா இருக்குது. இதோ பக்கத்தில் இருக்க கமெண்ட் கொடுக்குறாங்க. எல்லாத்தையுமே இவனே சொல்லிட்டாங்க. எங்க எல்லாருமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக. மற்றதை விட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், ஆனால் மற்றதை விட சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஆக்சுவலி இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து சஞ்சய் ரெக்கமெண்ட் பண்ணனால தான் டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ ஆனால் இப்போ நான் ஜென்ரலாக சொல்லணுன்னா, நார்மல் ஹைதராபாத் பிரியாணின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சென்னையில் வைப்பாங்க. ஆனால் இங்கே அது மெயின் ஆத்தென்டிக் ஹைதராபாத் பிரியாணினா இது இங்கே தான் நான் இப்போ வரைக்கும் டேஸ்ட் பண்ணது. பிகாஸ் ஜென்ரலாக ஹைதராபாத் பிரியாணினா அந்த ஃப்ளேவரோட கொடுப்பான், அவ்வளோதான். ஆனால் ஹைதராபாத் பிரியாணினா ஜஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அந்த மசாலாவும் அந்த ரைஸும் செமி மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம தான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அதுதான் ஒரிஜினல் ஆத்தென்டிக் ஹைதராபாத் பிரியாணி. தொக்கு பிரியாணி நான் ஹைதராபாத் பிரியாணி முடிச்சுட்டு தொக்கு பிரியாணி சாப்பிட்டேன். அந்த டேஸ்ட் அப்படியே தூக்கிடுச்சு. அதை வந்து அடிச்சுக்கவே முடியாது, செம்மையாக இருந்தது. எனக்கும் இருந்தது, ஏன்னா நானும் சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்தது. நான் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்டு நான் நெக்ஸ்ட் சாப்பிட்டேன். ஹைதராபாத் பிரியாணி சாப்பிடும் போதே அந்த லெவல் போயிடுச்சு. அது தொக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் அவ்வளோதான், என்ன சொர்க்கத்துக்கே கூட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஆக்சுவலாக சென்னையில் நிறைய ஹைதராபாத்னு சொல்லிட்டு தெருக்கு 2-3 கடைகள் இருக்கும். ஆமாம். ஆனால் எனக்கு இங்கே வந்து சாப்பிடும்போது சரி ஓகே ஹைதராபாத்லேயே சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருந்தது. ஆமாம். பட் மக்களுக்கு எப்படின்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் வந்து இங்கே வந்து சாப்பிட்ருந்தீங்களோ இல்லை வந்து சாப்பிட்டீங்களோ, என் வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. நல்லா தான்டா இருந்துச்சு, பிரியாணி மாதிரி இருந்துச்சுடா. என்ன கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு, அவ்வளோதான். எனக்கு நார்மல் பிரியாணி மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நார்மல் பிரியாணியா? ஏண்டா அங்கங்கே போட்டு பிறந்து இருக்கான் ஒருத்தன் வந்தான் முன்னாடி. அது வரைக்கும் நான் நாக்குக்கு அப்படி தாங்க இருந்துச்சு. சரி ரைட்டு ஓகே. நல்லா இருந்துச்சு ப்ரோ, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கேயாவது பிரியாணி சாப்பிட்டுருக்கியா? இல்லை ப்ரோ, சாப்பிட்டது இல்லை ப்ரோ. இங்கே தான் முதல் தடவை சாப்பிட்றான். அதனால தான் எங்கிட்ட கொடுத்துட்டாங்க பிரியாணி. அவன் பிரியாணியே இப்போ தான் முதல்
சூப்பராக சாப்பிட்றேன் ப்ரோ. உனக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் இங்கே தான் எப்போவுமே வந்து நார்மல் பிரியாணி தான் வாங்குவேன். இங்கே ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் இங்கே அடிக்ட் ஆகிட்டாரு. காலைல நைட் ஆனால் இங்கே வந்துடுவார். எப்படி இருந்தது ப்ரோ பிரியாணி வைஸ் பார்த்தீங்கன்னா நீ எப்பயும் யூஸ்வலாக சாப்பிட்ற பிரியாணியே கிடையாது. இது வந்து ஹைதராபாத் ஸ்டைலு. ஹைதராபாத் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு தொக்கு ஹைதராபாத் வந்து ஆத்தென்டிக் டிஷஸ். இது ஆத்தென்டிக்காக நீங்கள் வந்து இது வரைக்கும் ஹைதராபாத் ஸ்டாப்லனா உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொக்கு வந்து மஸ்ட் ட்ரை. நீ வந்து பாண்டிச்சேரி போய் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இங்கே அதுக்கு எஃபர்ட்டை நீங்கள் போடக்கூடாது. அது இல்லாமல் சென்னை சிட்டியில் தொக்கு வந்து ஒரிஜினாலிட்டியாக கொடுக்குறது இவங்க தான். எனக்கு நான் ஒரு 3 to 4 டைம்ஸ் நான் வந்துட்டேன். நான் எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து தொக்கு பிரியாணியில் இவன் தான் ஹைலைட். இங்கே ஓயாமல் இன்னொரு கடை இருக்குது, பட் அவங்க வந்து நம்ம இந்த ஜீரக சப்பாவில் பண்ணுவோம். இவன் வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் அந்த தொக்கு கன்சிஸ்டன்சியில் விட consistency. அந்த தொக்கு பிரியாணி பண்ணி தரோம். ஸோ பசங்கள்லாம் நாங்கள் ஒன்றா சேர்ந்து இந்த கடையை ரிவ்யூ பண்ணுறோமே அப்படின்ட்டு கூட்டமாக வந்துட்டோம். நல்லா லைக் ரைடு விட்டோம் அந்த கடையை. உள்ளே வந்தோம், செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலி தொக்குக்கும் அந்த கொடுத்த ரைஸுக்கும் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. காம்பினேஷன் செம்மையாக இருந்துச்சு. அவங்க போட்டிருந்த பீஸ் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து லெக் பீஸ் வந்து அது வந்து உனக்கு மட்டும் இல்லைப்பா, எல்லாருக்குமே வந்து லெக் பீஸ் போட்டிருந்தாங்க. மக்களே நீங்களும் அங்கே வந்து தொக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே லெக் பீஸ் வரும். ஏன்னா அங்கே எல்லா பொட்டிலையும் லெக் பீஸ் தான் வச்சுருக்காங்க. நான் போய் பார்த்தேன். ஆமாம், அது வந்து அருமையாக இருந்தது சார். அப்புறம் அந்த தொக்குக்கும் அந்த ரைஸுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஹைதராபாத் பிரியாணியில் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹைதராபாத் பிரியாணியில் தான் பண்ணியிருந்தாங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி ஸ்டைலில் பண்ணிவிட்டு அதில் தொக்கை போட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாக எனக்கு பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டைம் பசங்க வந்து வாங்கப்பா எங்கேயாவது பிரியாணி சாப்பிட போகலான்னா ஐ வில் ரெக்கமெண்ட் திஸ் ஸ்பாட். ஏன்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு மைனஸ்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படின்னா, நாங்கள் கேகே நகரில் இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஓஎம்ஆர் சைடில் இருக்குது. ஸோ எங்களால் வந்து அடிக்கடி இதுக்கு ஆக்சஸ் பண்ண முடியலன்றது எனக்கு ஒரு வருத்தமான பாயிண்ட். மைனஸ் கிடையாது, வருத்தமான ஒரு இந்த பாயிண்ட். கடை வந்து எங்களோட டெர்ஃபுல் கிடையாது. போன தடவை மாதிரி இதுவும் ஒரு சூப்பர் பிரியாணி ரிவ்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பப்ளிக் கிட்டலாம் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தோம். நாங்களே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம் இந்த பிரியாணியில். ஸோ எஸ், நீங்கள் அந்த கடைக்கு வரணும், ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா நோ கவலை, நான் சொல்கிறேன் பாருங்க. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தெரியுதா? ஸோ அதுக்கு எதிர்க்க நீங்கள் வந்தீங்கனாலே போதும். தோ இந்த கடை நம்ம கேஜிஎஃப் அண்ணன் இருக்கார்ல, ராக்கி பாய், அவர் போட்ட ஒரு பேனர் இருக்கும். நீங்கள் உள்ளே நடந்து போய் ஜாலியாக தொக்கு பிரியாணி சாப்பிடலாம் மக்களே. என்னோட பர்சனல் ரிவ்யூ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணின்னு சொல்லலாம். பிகாஸ் தொக்கு பிரியாணின்னு ரொம்ப இனோவேட்டிவாக இருந்தது மக்களே. நிறைய இடத்துல வந்து ஒரு சாதாரண ஒரு பிரியாணி கொடுத்துட்டு இது ஹைதராபாத் பிரியாணின்னு வாங்க. ஹைதராபாத்னு பேர் வச்சுட்டு ஹைதராபாத் பிரியாணி இல்லை ப்ரோவாங்க. அதான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சேஷ்டைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போது இங்கே ஹைதராபாத் பிரியாணி ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி ரியல் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து சாப்பிடலாம் மக்களே. ஸோ எஸ், நீங்கள் இந்த கடைக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதெல்லாம் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் வந்து இப்போ ஒரு விஷயம் போயிட்டுருக்குது. எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, நீங்கள் தான் இன்னும் பண்ணல, பண்ணுங்கள். ஓகே, ஸோ எஸ், இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் யுவர்ஸ் ரேண்டம்லி ஸ்ரீராம். ரொம்ப வருஷமாக இங்கே நீ வந்து எலும்பு சாப்பிட்றியா? எப்படி இருக்குது?